ज्ञानगंगा स्वरूपाय त्यागराजायते ज्ञानगंगा स्वरूपाय त्यागराजाय नमस्ते गानगंगा स्वरूपाय त्यागराजायते त्यागेश स्वरूपाय सद्गुरु त्यागराजाय नमस्ते त्यागराजाय नमस्ते सद्गुरु त्यागराजाय नमस्ते सद्गुरु स्वामिनः जय. புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே உயர்ந்ததான பஜனாமிர்த சாகரம், தியாகராஜா கீர்த்தனானுபவம், சரிதானுபவம் இவ்வனைத்தும் நிறைந்ததான இப்பாகத்திலே யதாமதி யதாசக்தி இந்த உயர்ந்த அனுபவ அலைகளால் ஆட்கொள்ளப்பட்டு அனைவரும் குருபக்த ரத்தர்களாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். ஸ்ரீபதியின் அபார கருணையினாலும் குருநாதாருடைய கிருபா பிரவாகத்தினாலையும் தியாகராஜ சரித்திரத்துல 3வது பாகம். நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது. தன்னிலையில் இருந்து என்றும் மாறுபடாமல் அடங்கி ஒழுகுவோனுடைய உயர்வு மலையை விட உயர்ந்ததாகும்னு திருக்குறள்ல வள்ளுவ பெருந்தகை கூறுகின்றார். அதுபோல இங்க தியாகராஜ சுவாமியுடைய அனுபவத்துல நாம் இதை நிதமும் காணலாம். அப்பேற்பட்டவருடைய கிருதிகளை பார்க்கும்போது அவர் சம்ஸ்கிருதத்திலையும் தெலுங்குலையும் கலந்து கீர்த்தனைகளை பண்றார். சம்ஸ்கிருதம் தெலுங்கு ரெண்டுத்திலும் உயர்ந்த பக்தி ரத்னங்கள், கான ரத்னங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. பிரகலாத பக்தி விஜயம்ன்ற ஒரு உயர்ந்ததான பிரகலாத சுவாமியுடைய சரித்திரத்தை நமக்கு எடுத்து சில மாற்றங்களை பண்ணி அந்த அசுர பாலகனான பிரகலாதன் பக்தரத்ன சிகாமணி பக்த லோகத்துக்கு அவனே யுவராஜ பட்டாபிஷிக்தன் என்பதை பக்தியின் பரம ரகசியங்களையும் மேன்மைகளையும் ரொம்ப தன்னுடைய கிருதிகளின் வாயிலாக பிரகலாதனை மனதார புகழ்ந்து அவனையே ஆதர்ஷ புருஷனாக பக்தி விஷயத்தில் தனக்கு ஒரு உதாரண பொருளாக பிரதீகமாக ஏற்றுக்கொண்டவராக இந்த வரலாறை பிரகலாத பக்தி விஜயம் என்று பொருத்தமாக தலைப்பை கொடுத்து அதிலேயே இந்த நூலில் ஒரு அங்கமாக நாரத குருவுக்கு ஒரு சமர்ப்பணம் பண்றார். துளசிதாசருக்கு நமஸ்காரத்தை தெரிவிக்கிறார், புரந்தரதாசருக்கு நன்றியை தெரிவிக்கிறார், ராமதாசருக்கு வந்தனத்தை தெரிவிக்கிறார், நாமதேவருக்கு தன்னுடைய ஸ்மரணத்தை சனிக்கிறார், ஞானதேவர், தேவதேவர், துக்காராம், நாராயண தீர்த்தர் முதலான மகான்களுக்கு தன்னுடைய கிருதஜ்ஞதையை தெரிவிச்சுட்டுதான் பின்னாடி பலஸ்ருதியில தன்னுடைய உயர்ந்ததான ஈடு இணையற்ற ராமபக்திங்கிற செல்வத்தை குலதனமாக தந்துட்டு போன ராம பிரம்மத்துக்கு நமஸ்கார பூர்வமாக பூர்த்தி பண்றார். நௌகா சரித்தம் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம்ன்ற இத்திஹாசத்துல அவருக்கு எப்பேற்பட்ட உயர்ந்ததான பிரேமை, தேட்டை, ஈடுபாடு, அனவர்த்த காலம் அதையே வாசிச்சு அதையே தன்னுடைய ராமபக்திக்கு ஆதாரமாக, அடித்தளமாக, அஸ்திபாரமாக கொண்டவரான தியாகராஜ சுவாமி ஸ்ரீமத் பாகவதம் என்ற உயர்ந்ததான அந்த புராண திலக்கத்துல வியாச வாக்கியத்துல சமநோக்கோட அப்படி ஈடுபட்டிருந்தார். காரணம், வால்மீகி பகவானுக்கும் நாரதர் தான் குரு, வியாச பகவானுக்கும் நாரதர் தான் குரு, அவரேதான் தியாகராஜ சுவாமிக்கும் குரு. வால்மீகி அம்ச சம்பூதமான தியாகராஜ சுவாமிகள் இந்த நௌகா சரித்திரம் வாயிலாக ஸ்ரீமத் பாகவதத்துல தசமஸ்கந்தத்துல கிருஷ்ணனுடைய அநேக விதமான லீலைகளான கோபி வஸ்திராபரண லீலை, ராசலீலை இரண்டையும் இணைத்து கவிதா சக்தியினால பற்பேல கிருதிகள், சில கத்திய பாகங்கள், சிங்காரசத்தின் மேன்மை, இதையெல்லாம் பக்த ரத்தங்களுக்கு, இசைப்பிரியர்களுக்கு உயர்ந்ததான ஒரு பெரும் விருந்தாக சமைத்து தன்றால் என்றால் அதுக்கு ஈடு அவரேதான். தனக்கு சிறு வயசுல அப்பா போதிச்ச ராமநாம மந்திரமும் யோகி பிரம்மனுடைய ஷடாட்சர மந்திரமும் ராமபக்தியை உத்தீபனம் பண்ணி அதில் ஒரு உயர்ந்த நிலையை, உயர்ந்த தேட்டையை, உயர்ந்த ஈடுபாட்டை, விஸ்வாசத்தையும் பக்தியையும் மேன்மையையும் தந்தது என்றதுனால மந்திரோபதேசம் பண்ண குருக்களுக்கெல்லாம் நமஸ்காரத்தை இந்த நூலில் தெரிவிச்சுக்கிறார். இனிமையான சுந்தரமான தெலுங்கு பாஷையில் அந்த கத்தியங்களும் பத்தியங்களும் விருத்தங்களும் அந்த கீர்த்தனைகளும் அந்த சேர்க்கிற ஒரு சில ரந்தி ராகங்களான சஹானா, புன்னாகவுளாரி, நீலாம்பரி
ஹுசைனி, அசாவிரி, ஆஹிரி, பரஜு முதலான நாளாவட்டத்தில் மறந்து போன பற்பேல உயர்ந்ததான ராகங்களால தன்னுடைய ஹிருதயங்கமான கிருஷ்ண பக்தியை இதன் மூலமாக தெரிவித்து உலகத்துக்கு உயர்ந்ததான ஒரு பொக்கிஷத்தை தந்துட்டு போயிருக்கார். சுருக்கமாக சொல்லணும்னா தியாகராஜ சுவாமிகளுடைய ஈடு இணையற்ற நிகரற்ற மேதாவிலாசம், ஈடு இணையற்ற மகாவிஸ்வாசத்தோட பரித்தமான ராமபக்தி, நாரதர் அருணிய ஸ்வரார்ணவம், தத்வாரா சங்கீத நுணுக்கங்கள், தன்னுடைய காலத்தில் ஏற்பட்ட மகான்களுடைய சம்சர்க்கம், இதையெல்லாம் இசை மேதைகள் ரசிக்கக்கூடிய சகல விதமான இசையோட அம்சங்கள், நுணுக்கங்கள், வைசிஷ்யங்கள், அதனுடைய ஈடு இணையற்ற உயர்ந்ததான கவிதா சாமர்த்தியத்தின் மூலமாக பல்வேறு கிருதிகளையும் கத்தியங்களையும் பத்தியங்களும் புனைந்து கர்நாடக சங்கீதத்திற்கு அன்று வரை வரலாறு காணாத உயர்ந்ததான ஒரு தொண்டாற்றிட்டு போயிருக்காருன்னா இந்த இசை உலகம் தியாகராஜ சுவாமிகளை கனவிலும் மறக்காது. தியாகராஜ சுவாமியுடைய கிருதிகளை பார்த்தோம்னா உபதேசார்த்தம், அறிவுரைகளை அவர் வாரி வழங்கின மாதிரி யாரும் பண்ண முடியாது. சில இடங்கள்ல மனசையே சம்போதனம் பண்ற மாதிரி சொல்றார், சில இடங்கள்ல உலகீரே காண்பீர் என்று உலகத்துக்கு போதனை பண்ற மாதிரி இருக்கு. இதுக்கு இவருக்கு ஒரு ஆதார புருஷமா இருந்தவர் புரந்தரதாசர், சங்கீத பிதாமகர். குலதெய்வமான ராம்பிரான் இடத்துல தாசிய பாவம் அதெல்லாம் புரந்தரதாசர் தேர்ந்து இவருக்கு வந்திருக்கு என்பது அவருடைய கிருதிகள் வாயிலாக காண கிடைக்கிறது. பத்ராச்சல ராமதாசர் தான் பூர்வம் பண்ணின ஏதோ ஒரு அபசாரத்தினால பகுகாலம் உயர்ந்த ராமபக்த சிகாமணியாக இருந்தாலும் ஜெயிலில் வாசம் பண்ணி எப்படி ஜல்பேஷர் ராமரை கொண்டு போய் பெருகுகின்ற காவிரி ஆற்றில் தூக்கி எறிந்த உடனே தியாகராஜ சுவாமி புலம்பினாரோ, இப்படி ஆயுசு காலமும் புலம்பினவர் பத்ராச்சல ராமதாசர். அவரை போல முறையிடும் திறமை இவருடைய கீர்த்தனைகளை காண. பிரேம ரசானுபவம், மதுர பக்தி, இதுல இவருக்கு முன்னாடி இருந்த க்ஷேத்ரஜர் அவருடைய பதங்களை இவர் ரொம்ப ஆடிப்பாடி அகம் கரைந்து நாடி நரசிங்கான்னு அவரை கொண்டாடின அந்த பிரேம பக்தி இவருடைய கீர்த்தனைகள்ல ஜுவலிக்கிறது. தேவ பாஷையான சம்ஸ்கிருத பாஷை, வடமொழியை கையாளுவதில் சுவாமி தீட்சிதரை போல ஒரு சுலபமான சம்ஸ்கிருத பதங்கள்னால திருக்குறள் போல சின்ன சின்ன கீர்த்தனைகளை அமைச்சு உயர்ந்ததான ஒரு க்ஷேத்திரத்துக்கு போறார். அந்த க்ஷேத்திர நாயகரை சுவாமியோ அம்பாளையோ பிள்ளையாரையோ பாடினாருன்னா அந்த பிள்ளையாரோட வைபவத்தையும் அதுல பார்க்கலாம், க்ஷேத்திர வைபவத்தையும் பார்க்கலாம். அந்த இடத்துல அவர் ஏதாவது ஒரு லீலை பண்ணியிருந்தா அந்த லீலையும் அப்படி தொட்டு காட்டிட்டு போற அழகு, அது அவை அனைத்து முத்துசாமி தீட்சிதர் தேர்ந்து இவருக்கு அந்த வம்சாவளியா வந்த சொத்துன்னு சொல்லலாம். ஒரு அம்மாட்ட குழந்தை எப்படி கொஞ்சி கொஞ்சி தன்னுடைய காரியத்தை சாதிச்சுக்கும், சில சமயம் அழுது சாதிச்சுக்கும், சில சமயம் பிரமையினால சிறு கைகளால அம்மா கண்ணத்தை படார்னு அரை கொடுத்து கூட சாதிச்சுக்கும். அது போல தாயார்கிட்ட மகாலட்சுமிகிட்டையோ பர்வதவர்தினிட்டையோ தர்மசம்வர்தினிட்டையோ தான் கொஞ்சுவது அனைத்தும் இவருக்கு முற்பட்ட ஷமாசாஸ்திரனுடைய கிருதிகளிலிருந்து இவருக்கு வந்தது என்று சொன்னால் அதில் சந்தேகம் வேண்டாம். தியாகராஜ சுவாமிக்கு இப்படி எல்லா மகான்களையும் ஒப்பிட்டு பார்த்தா அவர்களுடைய குணாதிசயம் ஏதாவது ஒரு கீர்த்தனை இவர்களுடைய வெளிப்படுத்தியிருக்கார் என்பதுதான். அதை பார்க்கும் பொழுது என்னென்ன இதிகாச புராணங்கள், ஆகமங்கள், சாஸ்திரங்கள், வேதங்கள், வேதத்துடைய நுணுக்கம், வேதசாரம், ஆகமசாரம், புராணசாரம், சாஸ்திரசாரம், ஸ்மிருதிசாரம், இவை அனைத்தையும் தன்னுடைய கிருதிகள்ல கொண்டு சூச்சகமாக ரொம்ப அழகாக பொருத்தமாக மிகவும் கிளிப்தமாக அவர் வெளிப்படுத்தியிருக்கிறதுக்கு தியாகராஜருக்கு இணை தியாகராஜரே என்பதில் எந்த விதமான சம்சயமும் வேண்டாம். பஞ்சரத்ன கீர்த்தனங்களுக்கு அதை வச்சுட்டே ஒரு சப்தாகமே பண்ணலாம். அவ்வளவு உயர்ந்ததான நடை, அப்படி உயர்ந்ததான லயவின்யாசம், அப்படி உயர்ந்ததான சாகித்ய சுத்தி, அப்படி உயர்ந்ததான பிரேமானுபவம், அப்படி உயர்ந்ததான பாவோத்ரேகம், நாம பிரபாவம், தாச பிரபாவம், முறையிடும் இயல்பு, இப்படி சொல்லி மாளாது அப்படி அவர் இருந்திருக்கார். தியாகராஜ சுவாமியுடைய சரித்திரத்தை பார்த்தா ராமபக்த சிகாமணியாக தியாகராஜ சுவாமிக்கு ஆதர்ச புருஷராக பிரகலாத சுவாமி இருந்திருக்கார். அதனால இவர் பிரகலாத அம்ச சம்பூதரோன்னு ஒரு சந்தேகம் வருது. நாரதர் ஸ்வராரணம் கொடுத்து தடுத்து ஆட்கொண்டதுனால நாரதாம்ச சம்பூதரோ என்று எண்ணம் ஏற்படுது. ஆஞ்சநேய சுவாமி மேலே இவர் பண்ண கிருதிகள், ஆஞ்சநேய சுவாமியுடைய பெருமையை எடுத்து காட்டுகின்ற விதம், ஆஞ்சநேய சுவாமி பண்ணின நாம பக்தி, நாமஸ்மரணானுபவம், இதையெல்லாம் அங்கங்க எடுத்து காட்டுறதை பார்த்தா ஆஞ்சநேய சுவாமியோ என்று திகைக்க வைக்கிறது. வால்மீகி பகவானுடைய ராமகாதையை கம்பநாட்டாழ்வானும் பாடி புகழ்ந்தது போல் இவர் தமிழ்ல பண்ணலேங்கிறது ரொம்ப 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 பரிவாழலாம் ஏங்கி இருந்தா. அனுஷ்டான பலம், அவ அப்பா பண்ணின ராமபக்தி, வழி வழியா அவ அம்மா சீதம்மா
எப்படி பத்ராச்சல ராமதாச காலத்திலேருந்து தொடங்கின மகான்களுடைய சம்சர்க்கம் வச்சிருந்த சீதாம்மாவுடைய பெரியோர்கள் அவர்களுடைய குலதனமாக தந்த ராம பக்தி அவர்கிட்டயே பால்யத்துல தான் பலவிதமான ராமதாச கீர்த்தனைகள் கத்துண்டதும், அப்புறம் அவருடைய மாதாமகரான கடஹஸ்தையாட்டேந்து வீணியை கத்துண்டதும், பலவிதமான பூர்வஜர்களான அஷ்டபதியை வழங்கின ஸ்ரீ ஜெயதேவ சுவாமி, கிருஷ்ணலீலா தரங்கிணியை வழங்கின ஸ்ரீ நாராயண தீர்த்தர், 1,40,000 கீர்த்தனைகளை பண்ணி அருளி செய்த சங்கீத பிதாமகரான புரந்தரதாசர், விஜயகோபால் யதீஸ்வரர், துளசிதாசர், ஸ்ரீ ராமதாசர் தன்னுடைய கிருதிகளை தான் பெரியவாழ்கிட்ட கத்துண்டதும், தான் பாடி ரமித்ததும், அதே மாதிரி அன்னமையாவுடைய கீர்த்தனைகள், க்ஷேத்ரஜனுடைய பதங்கள், இவையெல்லாம் பாடி பாடி ரமித்தவர் ஆன தியாகராஜ சுவாமி பிற்காலத்துல சொண்டி வெங்கடமணியாட்ட தான் கண்டிட்ட நுணுக்கமயமான சங்கீத சாஸ்திரத்தின் சாகரத்தில் மூழ்கி எழுந்ததும், மாதாமகரான காளஹஸ்தையா தந்தி அருளிய நாரதீயம் வாயிலாக அதனால மேலும் இவருக்கு சங்கீத சாஸ்திரத்துல உத்தீபனம் ஏற்பட்டதும், சுப்ரத்தில் நாரத பகவான் காட்சி தந்து சுப்ரார்ணவன்ற உயர்ந்ததான சங்கீத சாஸ்திர ரகசியங்களை போதித்ததும், அதனால் இவருடைய சங்கீத கலாப்தி மேலும் விகசித்ததும், அவையெல்லாம் பல்வேறு கிருதிகளாக பல்வேறு சமயங்கள்ல உலகோருக்காக இவர் பாடி விதரணம் பண்ணி வர காலத்திலே, ராமனுக்கு நான் என்ன பிரதிபலனை செய்ய போகிறேன், ராமதர்ஷனம் கிடைக்கிறதுக்கு ஹேத்துவான எங்க அப்பா எனக்கு தந்த ராம மந்திரோபதேசனை, ராமோபாசனை அன்றி வேற எதனால நான் ராமச்சந்திரனுடைய தரிசனத்தை பெறுவதற்கு யோக்கியத்தை உடையவன், என் அப்பாவுக்கு தான் நமஸ்காரம் பண்ணணும், அப்பா தந்த ராம மந்திரம் தானே தனக்கு இதற்கு வித்திட்டது என்று ராமமந்திர பிரபாவத்தை நினைக்கிறார். நித்தியம் 1,08,000 ஆவர்த்தி நாமஜபம் பண்ணுவார், 96 கோடி நாமஜபம் பண்ணணும் என்று ஒரு எண்ணம் இவருக்கு மனசுக்குள்ள ஏற்பட்டது. அவ்வூருக்கு ஒரு யோகீஸ்வரர் சேர்றார், இவாத்துக்கு தங்குறார். யதீஸ்வராளுக்கு பிக்ஷையான உடனே தான் நித்தியானுஷ்டானத்தை தொடங்குறார். என்னப்பா நீ ஜபம் பண்ணிட்டு இருக்க என்று கேட்டவுடனே, எங்க அப்பா எனக்கு தந்துட்டு போன ராம மந்திரம் தான் ஜபம் பண்ணிட்டு இருக்கேன், ராமநாமம் தாரக மந்திரம் தான் ஜபம் பண்றேன் என்று சொன்ன உடனே அவருடைய வலது திருச்செவியிலே ராம ஷடாட்சரி மகாமந்திரத்தை உபதேசம் பண்ணிட்டு அங்கிருந்து அவர் மறைகிறார். அன்று முதல் ராமநாமமும் ராம ஷடாட்சரி மந்திரமும் அவருடைய நாவை விட்டு அகல மறுத்தன. தான் 96 கோடி ராமநாம ஜபம் பண்ணணும்ன்ற நேரத்துக்கு ஒரு யோகீஸ்வரர் வலிய அவருக்கு இப்படி உபதேசத்தை பண்ணிட்டு போறாரே, ராமசங்கல்பம் என்றோ என்று நினைத்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டு ரொம்ப ஜாகரூகராக எப்பொழுதெல்லாம் நேரம் தனக்கு ஒதுக்க இயலுமோ அப்பொழுதெல்லாம் சதா காலமும் தூக்கத்தை மறந்தவராக, அன்ன ஆகாரத்தை நாட்டம் கொள்ளாதவராக, சதா காலமும் சங்கீத விசாரம், சாகித்ய விசாரம், சங்கீதோபாசனை, ராமோபாசனைங்கிற 2 கண்களை பெற்றவராக, ஆத்மானுபவத்தில் திளைத்தவராக சுகமயமான ஒரு காலத்தை அவர் நடத்தி வந்தார். ஞானமோசகராதா கருடகமனவாதா, கருடாருடனே பரமாத்மஸ்னே பரிபூர்ணனே, எவ்விதமான களங்கமும் அற்றவனே, இடையராது பக்தர்களுக்கு சுகமளிப்பதில் ஆனந்தம் கொள்பவனே, தியாகராஜனால் வழிபடப்படும் உயர்ந்த மேலான தேவதையே, எனக்கு ஞானத்தை கொடுக்க கூடாதா? அதுக்கு தகுதி இல்லாதவனா நான்? சதா காலமும் உன்னை பஜிச்சு எனது ஹிருதயம் லவலேஷமும் மாசற்றதாக தூய்மையின் வாசஸ்தானமாக ஆயிருக்கேன். பரமாத்மா 17-14 உலகங்கள், அதில் உள்ள ஜீவன்கள், மனிதர்கள், கிண்ணறர்கள், கெம்புருஷர்கள், நாரதர்கள், முனிவர்கள், சித்தகணங்கள், தேவர்கள், தபஸ்விகள் எவ்வமையும் எக்காலமும் மெய்யறிவு பெற வேணும் என்று சதா காலமும் உன்னதானே நாடிவரா. இந்த தியாகராஜனுடைய இந்த பிரார்த்தனையை ஏத்துண்டு, ஹே கருடாரூட ராமா, எனக்கு ஞானத்தை மெய்யறிவை தரக்கூடாதா?
இது இல்லாததானே உன்னுடைய 17-14 உலகங்கள் சுத்தினாலும் கிடைக்கவில்லாத வஸ்து உன்னால் மட்டும்தானே தரவேலும், கிருப பண்ணக்கூடாதா என்று கெஞ்சுகிறார். எதை தெரிந்து கொண்டால் அனைத்தும் தெரிந்து கொண்டதாக ஆகுமோ, எதை உணர்ந்தால் அனைத்தும் அறிந்து உணர்ந்ததாக ஆகுமோ, எதனால் தெளிவு உண்டானால் அனைத்திலும் தெளிவு கிடைக்குமோ அது ஆனந்தம். சதா காலமும் நம்ம ஹதயாகாசத்தில் வசிப்பதே ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை, பேரானந்தத்தை, சுவானந்தத்தை எனக்கு தரக்கூடாதா என்று நம் போன்ற ஹீனர்களை மனதில் வைத்துக்கொண்டு பிரார்த்திக்கிறார். ஞானந்தான் மோட்சத்துக்கு அடித்தளம். அதை இங்கு பிரார்த்திக்கிறார். పరమాత్ముడు జీవాత్ముడు పరమాత్ముడు జీవాత్ముడు పరమాత్ముడు జీవాత్ముడు పదునాలుగు లోకములు పరమాత్ముడు జీవాత్ముడు పదునాలుగు లోకములు నరకిం నరకిం పురుషులు నరదాది మునులు పరిపూర్ణ నిష్కలంక నిరపతి సుఖదాయక పరిపూర్ణ నిష్కలంక నిరపతి సుఖదాయక పరిపూర్ణ నిష్కలంక నిరపతి సుఖదాయక
இப்படியாக தியாகராஜ சுவாமியுடைய சுவாமி இவ்வளவு நாளா ஜலத்துக்குள்ள இருந்தான், என்னுடைய உபச்சாரங்களை இன்னைக்கு தான் இவ்வளவு நாள் பூஜா ரூபமாக ஏத்துண்டான், எவ்வளவு சிரமப்பட்டிருப்பான் பிரபு. சேஷசாயி ஆனாலும் ஜலசாயி இல்லையே அவன் இப்படி சமப்படுத்திட்டோமே அப்படின்னு விஸ்ரம்பண காலத்திலேயே யோலோத்சவ கீர்த்தனாதிகள் எல்லாம் பாடி சுவாமிய தூங்க பண்ண வைக்கிறாராம் பிரபு. சீதா கல்யாண வைபவ மே லக்ஷ்மி కళ్యాణ వైభవ మే శ్రీరామచంద్రులకు శోభనము నేడు ప్రేమతో బంధువులన్ పిలువనంబుదురు లక్ష్మీ కళ్యాణ వైభవ మే సీతా கல்யாண வைபவ. சுவாமியே பள்ளி அறைக்கு கூப்பிடுறார். இவ்வளவு நாளா படலக தீர பவளிஞ்சு வையான்னு முன்னாடி பிரார்த்தனை பண்ண மாதிரி இவ்வளவு நாளா ஜலசாயியா இருந்த ஸ்தலசாயியா நீ என் ஹதயத்துல இப்படி குடியிருந்திருக்க பிரபு, இங்க ஏகாந்தமா சப்பிரபஞ்சத்துல சயனிக்கிறதுக்கு வாடாப்பான்னு கூப்பிடுறார். சுவாமி அறைக்கு வந்தவுடனே அவருக்கு பால் சமர்ப்பிக்கிறார். जनक जाकर रघुवीर जनक जा कर पवित्रित मौवन्न पालार किंपवे पालार किंपवे सारमैन दिव्यान्नमु सारमैन दिव्यान्नमु షడ్రసయుత భక్షణములు సారమైన దివ్యాన్నము షడ్రసయుత భక్షణములు దార సోదరాదులతో దార సోదరాదులతో దార సోదరాదులతో దార సోదరాదులతో త్యాగరాజ విముక్త దార సోదరాదులతో త్యాగరాజ విముక్త పాలారకింపవే ఆరకింపవే పాలారకింపవే சுவாமி அறைக்கு வந்தவுடனே அவருக்கு பால் சமர்ப்பிக்கிறார். பகவான் பல்விதமான பலவர்க்கம் பக்ஷணங்கள் இவைகளோட பாலையும் அருந்தியவுடன் ரொம்ப பவ்யமாக வினயத்தோட அவருக்கு விடமம் சமர்ப்பிக்கிறார், தாம்பூலம் சமர்ப்பிக்கிறார். கவே ராமா விடமு சாயவே நன்னு விடநாட்டகவே ராமா விடமு சாயவே நன்னு விடநாட்டகவே புடமி தனயா புடமி தனயா புடமி தனயா చేది మంచి పుడమి తనయ చేది మంచి అడుపులను చూదలచి దలచి
దళచి మడుపులను సోదళచి దళచి విడము సాయవే నన్ను విడనాటకవే రామ విడము సాయవే నన్ను విడనాటకవే రాజమాన్యుడౌ సౌమిత్రి రతనతమ్మ బడిగపట్టి రాజమాన్యుడౌ సౌమిత్రి రతనతమ్మ బడిగబట్టి తేజరిల్లా నిలిచినాడు దేవదేవా జాజికాయల్లేల కూలు జాపత్రి వకలాకులు జాజికాయల్లేల కూలు జాపత్రి వకలాకులు రాజరాజ 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 వర త్యాగ రాజరాజ వర త్యాగరాజు ప్రేమతోనో సంగే త్యాగరాజు ప్రేమతోనో సంగే విడము సాయవే నన్ను విడనాటకవే రామ విడము సాయవే నన్ను విడనాటకవే சரியான நேரத்திலே சரியான ரீதியிலே அவருடைய ஹதயத்தை தெரிந்து கொண்ட தர்மாம்பாள் அங்கு வந்து புரந்தரதாசருடைய கிருத்தியான சதாயன் ஹிருதயದಲ್ಲಿ வாசமாடு ஸ்ரீ ஹரே என்ற கீர்த்தனையை பாடி தியாகராஜ சுவாமியுடைய ஹதயத்தை கவர்ந்தவன் ஹிருதயத்திலும் வசிக்கலாகாதா என்ற பிரார்த்தனையோடு பார கண்பணிக்க அவளை கட்டாட்சித்து அருளுகின்றார் தியாகராஜ சுவாமிகள். இப்படியாக நித்தியம் உஷத்காலத்துல பிரபோதனம், அதற்கப்புறம் தன்னுடைய அனுஷ்டானம் ஒரு 9 மணி வாக்குல மத்தியானிகம் பண்ணிவிட்டு அதன் பின்னர் இருக்கும் அவகாசத்திற்கு ஏற்றால் போல் சிஷ்யர்களுக்கெல்லாம் பழைய பாடங்களை திருவதி சொல்வதும் புது பாடங்களை எடுப்பதும் ராகங்களின் விநியாசங்கள், ராகத்தின் நுணுக்கங்கள், ராக பாவ தாள லய ஸ்வர விநியாசங்கள், இவற்றின் நுணுக்கங்கள், பிரயோகங்கள் இதையெல்லாம் அழகாக போதித்த வண்ணம், மேலும் உஞ்சவர்த்தி முடிஞ்சு ஆத்துக்கு வந்தாருன்னா அபராண்ண காலத்துல சற்று ஆகாரம் எடுத்து களைப்பு தீர ஒரு மரக்கட்டுல படுத்து நாமஜபம் பண்ணுவார். சற்று அந்த தேகத்தின் களைப்பு நீங்கின உடனே ஸ்ரீமத் ராமாயணத்தை எடுத்துட்டு வாசிப்பார், ஸ்ரீமத் பாகவதை எடுத்துட்டு வாசிப்பார். சில பேர் இவர்கிட்ட சங்கீதங்கள்லாம் கத்துக்க வந்தவா, அவள்கிட்ட சில கீர்த்தனைகள்லாம் சொல்லி கொடுப்பார். சந்தியா கால அனுஷ்டானமான உடனே திருப்பி சங்கீத பாடம் தொடரும். அதற்கப்புறம் விஸ்தாரமாக டோலோத்சவ கீர்த்தனைகள்லாம் பாடி ராமனை பள்ளி அறைக்கு அனுப்புவார். இவ்விதமாக ராமானுபவத்தில் திளைத்ததான தியாகராஜ சுவாமி காலாவட்டத்துல அதிசீக்கிரமேவ 1 கோடி நாம ஜபம் பூர்த்தி பண்றார். மறுநாள் கார்த்தால பிரபோதனம் ஆன உடனே அப்பா தந்தொருளின உயர்ந்ததான தாரக மந்திரத்தை 1 கோடி ஆவர்த்தி பூர்த்தி பண்ணிட்டேன்னு நாமசூத்திரத்தை கொண்டு போய் ராமச்சந்திரனுடைய திருவடியில வைக்கிறார். சர்வம் ஸ்ரீ ராமார்ப்பணமஸ்தூன்னு சொல்லி நமஸ்கரிக்கும் பொழுது வாசல்ல 1000 கோடி ஆதித்யர்கள் உதித்தது போல் ஒரு உயர்ந்ததான ஒரு ஜோதிஸ்தரியர் தாம். அந்த ஜோதியிலே ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு லக்ஷ்மண சுவாமியோட கூட வந்திருக்கிறதும் தெரியறதாம். ஆஹா ஆஹா, ராமன் கண்ணுக்கு தெரியிறானே, தயையே உருவான தமால நீல ஷியாமளாகாரனான அந்த பால ராமன், சின்ன அழகான கட்டு குடுமி பவித்ரா பாலனான லக்ஷ்மண சுவாமியோட விசுக்கு கௌஷிகனை பின்தொடர அப்படி நடந்து வர, ஹே தயின் ஸ்வரூபனே, உன் தோளிலே அம்புராத்து, நீ ஒரு கையிலே கோதண்டம், ஒரு கையிலே பானம் தாங்கிக் கொண்டு
மகாவீரனாக காட்சியளிக்கிறாயே, உன்னுடைய பால்மணம் மாறாத குழந்தை வடிவை அப்படியே மனதை கொள்ளை கொள்கின்றதே, என் செய்வேன் என்று இம்மூவரும் தரிசனம் தர ஓடிப்போய் ராமனுடைய திருவடியில விழுந்து நம்மளுடைய பிராண அர்ப்பணம் பண்ணிடுவோமான்னு தோணித்தாம். அங்கிருந்தே நமஸ்கரிக்கிறார். அடுத்த நிமிஷம் அவருடைய ஹிருதயாகாசத்துல அந்தராத்மாவில் ராமன் பதில் சொல்றான், ஹே தியாகராஜா, நீ இன்னும் பூமியில அநேக லீலைகளை பண்ண வேண்டும், அதனால் அவை அனைத்தும் முடித்து என்னிடத்தில் வந்து சேர்வாயாக என்று ராமன் பதில் உரைப்பது போல் தோன்றியதாம். அதை சிரமேல் ஏற்றுக்கொண்டு இன்னும் ஜாகரூகராக அதிதீவிரமாக ராமநாம ஜபத்தில் ரொம்பவும் தேட்டை உடையவராக அல்லும் பகலும் அனவரதம் அயராது உழைத்து ஜப அனுஷ்டானத்தில் நிரதராக இருந்தார். இப்படி ராமபிரானின் கிருபா விசேஷத்தினாலே அனந்தமாக அவருடைய ராமானுபவம் பெருக ஒரு நாள் உஷத்காலத்திலே நாரத பகவான் சொப்னத்தில் வரார். சொப்னாதேசமாக ஸ்வரார்ணவம்ன்ற ஒரு உயர்ந்த கிரந்தத்தை அருளித் தந்தார். இதை பார், உனக்கு அனைத்தும் புரியும் என்று சொல்லி மறைகிறார். உஷத்காலத்துல மகான்களோ யதிகளோ குருநாதாளோ சித்த புருஷர்களோ கண்டால் உடனே பல்ல துருக்கி நெத்தி இட்டுண்டு நாமஜபம் பண்ணணும்னு சாஸ்திரம். அப்படி அவர் பதக்கே ஏந்துக்கிறார். கையில ஓலைச்சுவடி கண்ணுல வச்சுட்டு ஒத்தின்ட்டு கீழே வைக்கிறார். அடுத்த நிமிஷம் தந்ததாமனம் பண்ணிட்டு ஓடி வந்து சாமிக்கு பிரபோதனம் பண்றார். அடுத்து ஸ்நானத்தை பண்ணிட்டு ரொம்ப சீக்கிரமாக அன்னைக்கு பூஜையை முடிச்சுட்டு ஸ்வரார்ணவத்தை எடுத்து பார்க்கிறார். கண்கள்ல பாஷ்பம் பொங்கி வழியறதாம். எந்தெந்த இடத்தெல்லாம் தனக்கு பல்வேறு சங்கீத நுணுக்கங்கள்ல சந்தேகங்கள் இருந்ததோ, எந்த சம்சயங்கள் எல்லாம் பெரிய மகத்தான வியக்திகள் சங்கீத சாஸ்திரத்தில் கரை கண்ட பண்டிதர்களாலும் தீர்க்க முடியாத பலவிதமான சம்சயங்கள், அனைத்திற்கும் தீர்வு அதில் உள்ளது. தியாகராஜ சுவாமி காலம் எங்கேயோ, நம்ம காலம் எங்கேயோ என்று நினைக்க வேண்டாம். மகான்கள் அவருடைய கீர்த்தனை வாயினாலையும் அவர்களுடைய அனுபவங்கள் வாயினாலேயும் சதா காலமும் நம்ம கூட இருக்கார் என்பது பரமசத்தியம். இதை கண்டவுடனே அவருடைய சங்கீத சாஸ்திரத்தில் உயர்ந்ததான மகோன்னத நிலையை இவர் அடையதற்கு அது ஆதாரமாக ஆயிற்றாம். நாரதர் நமஸ்கரித்து அவருக்கு தன் கிருதஜ்ஞத்தையை தெரிவிக்கிறார் என்பதாக நாரத பகவான் மேல 4 கீர்த்தனங்களை உடனே பாடி தன்னுடைய கிருதஜ்ஞத்தையை தெரிவிக்கிறார். ஸ்ரீநாயர குருராய கண்டே மே ஏனாட்பமோ குருராய மனசார கோரித்திமி குருராய நேடு கணுலார கணுகுண்டினி குருராய சேவதோரிக்கேனு குருராய பவ பாஷமுதோலகேனு குருராய ராஜில்லுவின கல்கு குருராய ராஜூனி ப்ரோச்சின குருராய ஹர்ஷினமுனி குருராய கண்டேமி ஏனாட் தபமோ குருராய. எவ்வளவு ஜன்மாந்திர சுகிருதம் இருந்தால் ஸ்ரீ நாரத பகவான்
என்னுடைய சொப்னத்தை வந்து இப்படி ஒரு ஆதேசத்தை தந்து ஒரு பொக்கிஷத்தை கையில கொடுத்து இப்படி கிருபாவருஷத்தை பண்ணிட்டு போயிருக்காரே என்று மீண்டும் மீண்டும் அவரை ஸ்மரித்து நமஸ்கரிக்கிறார். தியாகராஜ சுவாமியுடைய கிருபா கட்டாட்சத்துக்கு பாத்திரமான தஞ்சாவூர் ராமராவ், ஸ்தானம் ராமாயங்கார், வீணை குப்பையர், வாலஜாப்பேட்டை வெங்கட்ரமண பாவதர், மானம்பூச்சாவடி வெங்கட சுப்பையர் பிற்காலத்துல பல்வேறு வர்ணங்களும் கிருதிகளும் ஏற்றி தியாகராஜ சுவாமியிலேயே பற்பல கீர்த்தனைகளை ஏற்றி சோகங்கள்லாம் எழுதி மங்களங்கள்லாம் பாடி தங்களுடைய கிருதஜ்ஞத்தை தெரிவிச்சிருக்கார். உமையாபுரம் கிருஷ்ணபாவதர், சுந்தரபாவதர் ரொம்ப சுத்தமாக கிருதிகளை பாடுறதுல பிழையின்றி பாடுவதற்குள்ள இவர்களுக்கு ஈடு இவர்களே தான். பிரசித்தி பெற்ற மகா வைத்தியநாத ஐயர், பட்னம் சுப்பிரமணியர், மானம்பூச்சாவுடைய வெங்கட சுப்பையருடைய சிஷ்யர்கள். பட்னம் சுப்பிரமணியருடைய சிஷ்யர்கள் ரொம்ப சங்கீத சாகித்ய வித்வான்களான ராமநாதபுரம் பூச்சி ஸ்ரீனிவாச ஐயங்கார், மைசூர் வாசுதேவாச்சார், டைகர் வரதாச்சார் போன்ற மகனியர்கள். பேர்பட்ட உயர்ந்ததான சிஷ்ய பரம்பரை சுவாமிகளுடைய கீர்த்தனைகளின் தரம் குன்றாமல் அதை பிரச்சாரம் செய்து கர்நாடக சங்கீத உலகமே வியக்கும் அளவுக்கு தியாகராஜருடைய கிருதிகளை அவருடைய காலத்துக்கு பிற்பாடு இன்றளவும் அவலேஷமும் பக்தியிலேயோ ஸ்ரத்தையிலேயோ பாடம் திறமையிலேயோ லயவின்யாசத்திலேயோ சாகித்யத்திலேயோ சாகித்ய சுத்தத்திலேயோ பாவத்திலேயோ பிரேமையிலேயோ லவலேஷமும் குன்றாது நாளுக்கு நாள் அபிவிருத்தி ஆகிறதுக்கு இந்த உத்தமாதிகாரிகள் தான் காரணம். வேதாபியாசம் பண்ற குழந்தைகளுக்கு ரொம்ப பசி எடுக்கும். அது மாதிரிதான் சங்கீத சிக்ஷையும். அடிவயத்திலேருந்து கத்தி பாடணும், ஆகாராதிகள் நன்னா புஷ்டியா கொடுக்கணும் அவளுக்கு. ஆனா தியாகராஜ சுவாமியோட குருகுலத்துல கிடைத்ததை உண்ணுவார்கள். ருச்சியை பார்க்க மாட்டா, நாம ருச்சியை தான் பாப்பா. அதில் இருக்கிற சுவையை பார்க்க மாட்டா, அதில் இருக்கிற சாநித்தியத்தை பார்ப்பா, அதில் இருக்கிற ஆர்வத்தை பார்க்க மாட்டா, அதில் இருக்கிற ஆனந்தத்தை பார்ப்பாளாம். இன்னைக்கு பழம் கிடைச்சதா போருமே, காஃபி சாப்பிட்டுட்டு வெத்தலை பாக்கு போட்டுன்னு எவ்வளவு நாட்கள் பட்டினியோட தபஸ்விகளாக சங்கீத சிக்ஷையில அப்படி ஒரு ஜாகரூகர்களாக இருந்து குருநாதாளுக்கு அனவரத காலமும் கைங்கரிய பண்ண பக்த சிகாமணிகளை தங்களுடைய செவையினாலேயும் சங்கீத அனுபவத்தினாலேயும் தியாகராஜ சுவாமியுடைய மனசை குளிர வைக்கக்கூடிய உயர்ந்த குருபக்த சிகாமணிகளாக இருக்கின்ற இவர்களை இன்றைய சங்கீத உலகம் என்றைக்கும் மறக்கக்கூடாது. இவர்கள் இல்லை என்றால் இன்னைக்கு அந்த 24,000 சொச்சம் கீர்த்தனையில ஒரு 700 கிடைச்சிருக்குன்னா அது அவளுடைய பெரும் கைங்கரியம் அல்லவா. ஒரு நாள் அவர் உஞ்சவர்த்தி போயிட்டு வரார். சீக்கிரமே முடிச்சுன்னு வந்துட்டார். பார்வதி அம்மாள் உடம்பு சரியில்லாம இருக்கா. சுவாமிக்கு மகா நைவேத்தியத்தை சமர்ப்பிச்சு விஷம்பனம் பண்ணிட்டு பார்வதி அம்மாள் கிட்டக்கு போய் அமர்றார். அந்த கயத்து கட்டில அவளை தன் மார்பில சாத்திண்டு என்னமா பண்றது என்று பிரார்த்தித்தா. அவளோ, நான் இந்த சரீரத்தில் ரொம்ப நாள் இருப்பேன் என்னும் எண்ணம் என்னிடத்தில் இல்லை. நான் சீதாதேவி இல்லை, ஆனா தாங்கள் சாட்சாத்து ராமச்சந்திர பிரபு. ஏதோ என்னால முடிந்த அளவுக்கு ராமகைங்கரியத்துக்கு உங்களுக்கு நிழலாவே இருந்து வந்துட்டேன். எனக்கு அப்புறம் இந்த ராமகைங்கரியத்துல என்னுடைய தங்கையான கமலாம்பாளை தாங்கள் மறுவிவாகம் பண்ணிண்டு அவளுக்கு இந்த ராமகைங்கரிய பாக்கியத்தையும் தங்களுக்கு கைங்கரியம் பண்ணும் மகத்தான பாக்கியத்தையும் தந்தருள வேணும் என்று சொல்லிண்டே தலை சாயரா. சுவாமி தீர்த்தத்தை வாயில விடுறார். அவளுடைய ஸ்ரீமுகத்திலேந்து ராமநாம கர்ஜனை வெளிப்பட்டுதாம். தியாகராஜ சுவாமியும் தன்னுடைய சிஷ்யர்கள் அனைவரும் ராமநாமத்தை ஸ்மரிக்க கண்களால நீர் பெருக்கி தியாகராஜ சுவாமியுடைய மடியிலேயே படுத்துண்டு அவருடைய ஸ்ரீமுகத்தை பார்த்த வண்ணம் ராமநாமத்தை ஜபித்தவாறே ஸ்ரீராமச்சரணத்தை சென்று அடைந்தாள். சுண்டி வெங்கட்ரமணையாவுக்கு தகவல் போய் ஓடிவரார். அந்திம கிரியைகள்லாம் ஆகி ஒரு சுபமான நன்னாளிலே அவருடைய தங்கையான கமலாம்பாள தியாகராஜ சுவாமிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். கமலாம்பாள் ஒரு மகத்தான சங்கீத கோவிதை, ராமபக்த சிகாமணி, உயர்ந்ததான சாரீரம் உடையவள். பாடினா இன்னி பூரா கேட்டுருக்கலாம். புரந்தரதாசருடைய கிருதிகள்ல பாடுவதிலும் ருத்ராஜர ராமதாசருடைய கிருதிகளை பாடுவதிலும் அவளுக்கு நிகர் அவளே. உயர்ந்ததான ராமசேவா பரம்பரையில வந்த ஒரு மகத்தான வியக்தி. அப்படி வந்து சேர்ந்தது ராமானுகிரகம் சாட்சாத்து பார்வதி அம்மாளையே பாக்குற மாதிரி இருக்கே என்று தியாகராஜ சுவாமிகளே பல இடங்கள்ல வியந்து போனாராம். அப்படி இவர்கள் இருவரும் நூத்தனமாக ராமசேவனையே நித்திய நூத்தனமாக செய்து வரலாயினர். சுவாமி நிதமும் பஞ்ச உஷத்காலத்துல காவேரி தீரத்துல ஸ்நானம், ஒரு சொம்புல மடி தீர்த்தம் எடுத்துட்டு வருவார். தன் துணிமணியை தானே தோய்ப்பார். ஆத்துக்கு நாமஜபம் பண்ணிண்டே உலர்த்துவார். அனுஷ்டானத்தை பண்ணுவார், பிரபோதனத்தை பண்ணுவார். பிரபோதனம் ஆன கையோட 108,000 ஆவர்த்தி ஸ்ரீ ராமநாம தாரக நாம ஜபம். அது ஆன உடனே சிஷ்யர்களுக்கு ஒரு மணி சாவகாசம், 1.5 மணி சாவகாசம் விஸ்தாரமாக சங்கீத பாடத்தை சொல்லிக் கொடுப்பார். எல்லாரும் கஞ்சி சாப்பிடுவா.
உஞ்சவர்த்திக்கு கிளம்புவா. உஞ்சவர்த்திக்கு கிளம்பி உஞ்சவர்த்தி போய் வந்துட்டான்னா அபராண்ண காலத்துல மாத்தியானிகாதி அனுஷ்டானங்கள்லாம் முடிஞ்ச உடனே ஒரு மரக்கட்டில படுத்துப்பார். சிஷ்யாலாம் ஒருத்தர் காலை பிடிக்க, ஒருத்தர் விசிறின்னு இருக்க, அவர் நாம வாக்கோ ராமநாமத்தை ஜபம் செய்ய சற்று நேரம் ஷரீர அசதி களைந்து போகும் வரை உறங்கிக் கொண்டிருப்பார். அடுத்த உத்தரக்ஷணம் எழுந்துப்பார். ஸ்ரீமத் ராமாயண புஸ்தகத்தை கையில் எடுத்துப்பார், இல்ல ஸ்ரீமத் பாகவத புஸ்தகத்தை கையில் எடுத்துப்பார். பக்தியாக நானாவித ராகங்கள்ல அழகாக பாடி ரபித்த வண்ணம் அங்க விசேஷார்த்தம், கூடார்த்தம், பாபார்த்தம், ரகசியார்த்தம், சாபதேசார்த்தம் அனைத்தையும் சிஷ்யர்களுக்கு போதிப்பார். அவர் அழகாக பதச்சேதம் பண்ணி படிக்கும் அந்த பாங்கிலேந்தே இந்த ராமாயணத்தை எழுதின வால்மீகி பகவான் தான் இந்த சுரூபத்துல வந்திருக்காரோ என்று சிஷ்யர்கள் வியக்கும் அளவுக்கு இருக்குமாம். ஸ்ரீமத் பாகவதத்தை கையில எடுத்துண்டா அவர் படிக்கும் பேரழகு, அந்த பதச்சேதங்கள்லாம் பண்ணி எந்த இடத்துல எப்படியெல்லாம் படிக்கணுமோ அந்தந்த இடத்துல அந்தந்த ராகத்துல அழகாக பாடி ரபித்த வண்ணம் அவர் படிப்பது ஸ்ரீ வேதவியாஸ் குமாரனான சாட்சாத் ஸ்ரீ சுகரே இவ்விதத்தில் நமக்கு அனுகிரகம் பண்ணத்துக்காக வந்திருக்காளோ என்று வியக்கும்படியாக இருக்குமாம். தேவபாஷை புரியாட்டா கூட தியாகராஜ சுவாமி படிக்கும் விதத்திலிருந்தே அனைவருக்கும் அந்த அர்த்தானுசந்தானம் ஏற்படுமா. அவர் எந்த இடத்த படிச்சுட்டு இருக்கார், என்ன கதை, என்ன வைசிஷ்யம் என்று தானாவே புரியுமா. ஆனால் ஒரு சில ரமிக்கக்கூடிய இடங்களை தான் அவர்களுக்கு விஸ்தாரமாக சொல்லி அவர்களையும் ஆனந்த கடலில் மூழ்க வைப்பது பெரிவாளுடைய அனுகிரகம். இவ்விதமான ஒரு சுகமயமான காலம் சந்தியா கால பர்யந்தம் ஒரு மணி நேரம் பாராயணாதிகள் முடிந்தவுடனே சங்கீத பாடம் அபராண்ட காலத்துல. அப்பொழுது ஏகேச்சித் துக்கிதா லோகே சர்வேதே சுகேச்சையா, ஏகேச்சித் சுகிதா லோகே சர்வேதே அந்நிய சுகேச்சையா, பிறர்களை மகிழ்வித்து மகிழும் தன்மை உடைய தியாகராஜ சுவாமி ஷரீர தர்மத்தை மறந்தவராக, ஆகாராத நியமங்கள்ல லவலேஷமும் புத்தியை செலுத்தாவதாக, உயர்ந்ததான மகா தபஸ்வியாக சிஷ்யரத்னங்களை தயார் பண்ணுவதில் ஜாகரூகராக இருந்து வந்ததனாலே சிஷ்யர்களும் வித்யாதுரானாம் ந சுகம் ந நித்ரா என்றபடியாக அவர்களும் ஸ்வதஸ்திப்தர்களாக குருநாதன் திருவழி வாரத்தில் அவருடைய ஸ்ரீமுகத்திலிருந்து பெருகுகின்ற குருநாதரின் ஸ்ரீமுகமாகிய அந்த சந்திரன் இடமிருந்து பெறுகின்ற அமுதமயமான அந்த உயர்ந்ததான ஞானம் நிறைந்ததான தேன் தோய்ந்த சங்கீத சாகித்ய ரசானுபவங்களை பருகுவதிலேயே சாதக பக்ஷிகளாக வாழ்ந்து வந்தனர். சிஷ்யர்களுக்கெல்லாம் புது புது பாடல்களை சொல்லி அர்த்தானுபவங்களை சொல்லிக் கொடுப்பார். இல்லாவிடில் ஏற்கனவே பாடின கிருதிகளை அவர்களை பாட சொல்லி அங்க திருத்தங்கள்லாம் இருந்தால் சொல்லிக் கொடுப்பார். தன் மனசுல என்ன சங்கதி தோன்றதோ அந்த சங்கதி அந்த குழந்தைகளுக்கு வந்தாகணும். ஏன்னா ஒரு தீட்டப்படாத வைரங்களாக அத்தனை குழந்தைகளும் வந்து சேர்ந்திருக்கா இந்த சங்கீத குருகுலத்துல. ரொம்பவும் கிருபையின் உருவாக, கருணையின் பிரவாகமாக, கருணை காட்டாற்றாக இருக்கக்கூடிய தியாகராஜ சுவாமி சங்கீத சாஸ்திரத்தை போதிக்கும் விஷயத்துல மட்டும் தன் குழந்தைகள்கிட்ட ரொம்ப கடினமாக நடந்துப்பாராம். தனக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கோ அது அந்த குழந்தைகிட்ட வரணும் என்பதில் ரொம்ப ஜாகரூகமாக இருப்பாராம், கண்டிப்பாக இருப்பாராம். சந்தியா காலம் பர்யந்தம் இது தொடரும். சந்தியா காலத்தில் அனுஷ்டானமான உடனே தினமுமே நிறைய பேர் தியாகராஜ சுவாமிகளை சந்தியா காலத்தில் வந்து சந்திக்கிறதுன்றது ஒரு வழக்கமாக ஆகிவிட்டது. வருங்கையோடு வரமாட்டார். ராமனுக்கு நிறைய புஷ்பங்கள் வாங்கிட்டு வருவா, பழங்கள் வாங்கிட்டு வருவா. நித்தியப்படி ராமனுக்கு வேணுங்கிற தளிகைக்கு வேணுங்கிற அத்தனை வஸ்துக்களையும் வாங்கி போடுவா. வா வசதிக்கு ஏற்றபடி எங்காத்துல ஒரு பூஷ்ணிக்காய் காய்ச்சதுன்னு ஒரு ஏழை கொண்டு வந்து கொடுப்பான். எங்காத்துல பரங்காய் காய்ச்சணும். தானியங்கள்லாம் முதல்ல அறுத்தேன் சுவாமி உங்களுக்கு தான், ராமனுக்கு அப்படின்னு கைங்கரியத்தை கொண்டு இப்படியெல்லாம் எல்லாருமாக சேர்ந்து ஊர் திரண்டு ஒரு தேழ் இருப்பது போல இவருடைய குருகுலத்தை ராமனுடைய கிருபா விசேஷத்தினாலே பல்வேறு மகனீயர்கள் பொறுப்பேற்று கொண்டு அப்படி போட்டி போட்டுண்டு ராம கைங்கரியத்தில் ஈடுபட்டனர். சில பேர் தியாகராஜ சுவாமிகளை பார்க்க வருவா. அவள்கிட்ட சில நேரம் பேசிட்டு திருப்பி சங்கீத சிக்ஷை 8-8:30 மணிக்கு லகுவாக ஆகாரம் என்ன இருக்கோ அதை எல்லாரும் பகிர்ந்து உண்பார்கள். கொஞ்ச நேரம் முன்னாடிக்கு தான் பாடம் எடுத்தார். அப்பொழுது ரொம்ப கடினமாக ரொம்ப கண்டிப்போட இருப்பார். இப்ப சாப்பிடும் போதோ மகா சுலபராக சௌஷல்யத்தோடும் வாஞ்சையோடும் பிரியத்தோடும் பிரேமத்தோடும் அரவணைத்தவாறு எல்லாரிடமும் சல்லாபத்தோட சிரித்து கொண்டு அர்ப்பரித்த வெள்ளம் போல் நகையுடன் ரொம்ப பேரன்புடன் பழகியவாறு தன் குழந்தைகள் சதிருஷமான சிஷ்யர்களிடத்தில் ரொம்பவும் சிரித்து கொண்டு அவர்களை சாகித்து கொண்டு அவர்களுக்கு கிண்டல் அடித்து கொண்டு அவர்களோட
ஆனந்தமயமாக அவர்களுடன் பேசிக்கொண்டு அவரா இவர் என்று வியக்குமளவிற்கு அனைத்து விதத்திலும் ரசனை மிக்கவர் தான் என்பதை அவர்களுக்கு காட்டி வந்தார். ராத்திரி விஸ்தாரமாக டோலோத்சவ காலம். டோலோத்சவத்தை அப்படி பாடி ரமித்து சுகமயமாக காலங்கள் பொற்காலம் என ஓங்கி சென்றதா.